نشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது செய்த ஏராளமான அருட்கொடைகளில் நம்முடைய உடலில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொறுத்து இருக்கக்கூடிய சிறுநீரகம் என்பது இறைவன் நம்மீது புரிந்த மிகப்பெரிய அருட்கொடை. இந்த சிறுநீரகம்தான் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை திரவ நிலையிலே சிறுநீராக நம் உடலை விட்டும் வெளியேற்றுவதற்கு உதவுகிறது. சிறுநீரகம் ஒருவருக்கு சரியாக இருந்தால்தான் அவரால் சரியான முறையில் சீரான முறையில் சிறுநீரை கழிக்க முடியும். சிறுநீரை ஒருவர் சீரான முறையில் கழித்தால்தான் அவருடைய உடலிலே தேங்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் உடலை விட்டும் வெளியேறுகிறது என்ற அர்த்தம். அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அவருடைய உடலில் தண்ணீரின் அளவு சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். அவரினுடைய உடலுக்குள் உப்பின் அளவு சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். இவையெல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்றால் சிறுநீரகம் சீராக இருக்க வேண்டும். சிறுநீர் என்பது சீரான முறையில் வர வேண்டும். எனவேதான் கூறினேன், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை சிறுநீரகம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அழகான வழிமுறையை காட்டி கொடுத்திருப்பதைப் போல், ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுத்திருப்பதைப் போல், ஒரு மனிதர் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறைமறுப்பாளர் என்னிடத்தில் வந்தார். வந்து பெருமானாரை கிண்டல் செய்வதை போல் கேலி செய்வதை போல் என்னிடத்தில் கேட்டார், என்ன உங்க நபி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறாராமே, மலம் ஜலம் கழிப்பதை கூட உங்கள் நபி சொல்லிக் கொடுக்கிறாரா என்று என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், ஆம், எங்கள் நபி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி மலம் கழிக்க வேண்டும், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை பெருமையோடு சொன்னேன் என்பதாய் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல்களை இந்த உம்மத்திற்கு காட்டி தந்ததை போல் சிறுநீர் கழிப்பதற்கு என்று சில வழிமுறைகளை பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நாயகம் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம், சிறுநீர் வந்தால் அடக்காதீர்கள் என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க. நாயகம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், லா ஸலாத்த பிஹதுரத்தி த்ஆம் வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். உணவு முன்னால் இருக்கும் போது தொழுகை என்பது கிடையாது. அதே போல் மலம் வருகிற போதும் சிறுநீர் வருகிற போதும் அதை அடக்கிய நிலையில் தொழுகை என்பது இல்லை என்றார்கள். இந்த ஹதீஸின் கீழ் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், உணவு முன்னால் இருக்கும் போது தொழுகை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் கடும் பசியில் இருக்கிறார், கடுமையான பசியில் இருக்கிறார், உணவு தயார் நிலையில் இருக்கிறது, தொழுகையின் நேரமும் வந்துவிட்டது. எதை முன்னால் செய்வது? உணவு உண்டுவிட்டு தொழுக வேண்டுமா, தொழுதுவிட்டு உணவு உண்ண வேண்டுமா? மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள், உணவு உண்டுவிட்டு நீ தொழுகு. ஒருவேளை நீ பசியோடு தொழுதால், தொழுதுவிட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று பசியோடு தொழுதால், தொழுக்கூடிய தொழுகையாளியின் கவனம், அவருடைய சிந்தனை தொழுகையில் இருக்காது. எப்பொழுது தொழுகை முடியும், எப்பொழுது போய் சாப்பிடுவோம் என்றுதான் சாப்பாட்டிலே உணவிலே அவருடைய முழு கவனமும் இருக்கும். எனவே உணவை உண்டுவிட்டு போய் தொழுகு என்று பெருமானார் சொன்னார்கள் என்று விளக்கம் எழுதுகிறார்கள். அதே போல் வலா வஹுவ யுதாஃபியுல் அஹ்பஸான், மலம் வருகிறது, சிறுநீர் வருகிறது,
தொழுகையும் நேரமும் வந்துவிட்டது, அடக்கி கொண்டு போய் தொழலாமா என்றால் ஃபுகாஹாக்கள் இல்லை என்கிறார்கள். ஒருவன் சிறுநீரை அடக்கி கொண்டு மலத்தை அடக்கி கொண்டு தொழுவானே ஆனால் அந்த தொழுகை மக்ரூஹ் என்று எழுதுகிறார்கள். காரணம், அப்படி தொழக்கூடிய நிலையில் சில நேரம் நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் சிறு துளிகள் கூட வெளியேறலாம், ஒழு முறியலாம், அதனால் தொழுகையிலும் பாதிப்பு ஏற்படலாம். அது இதன் காரணமாய் நீ அடக்கி கொண்டு தொழுகாது என்கிறார்கள். அதே போல் அடக்கி கொண்டு தொழுகிற போது மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு உபாதைகள், பல்வேறு நோய்கள், கிருமிகள் ஏற்படுகின்றன. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், சிறுநீர் வருவதை ஒருவர் அடக்கினால் அவருடைய முதுகன் தண்டு என்பது இலகுவிடும், அது பலகீனமாக ஆகிவிடும் என்று மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் சொல்வதை பார்க்கிறோம். சிறுநீர் வருவது ஒருவரை அடக்குகிற போது அவருடைய சிறுநீரகத்திலே நிரந்தரமான சுருக்கம் என்பது ஏற்பட்டுவிடும். பொதுவாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறுநீரகம் என்பது எப்படிப்பட்ட தன்மையை கொண்டது என்றால் அது விரிந்த சுருங்குகின்ற இரண்டு தன்மைகளையும் கொண்டதுதான் சிறுநீரகம். சிறுநீர் உள்ளே இருக்கும் போது அது விரிந்து இருக்கும், சிறுநீர் வெளியேறிவிட்டால் அது சுருங்கிவிடும். இப்படிப்பட்ட தன்மை கொண்டதுதான். ஒருவன் சிறுநீரை கழிக்காமல் அடக்குவானையானால் அந்த சிறுநீரகம் என்பது அதில் நிரந்தர சுருக்கம் ஏற்பட்டுவிடும். அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று யோசிக்கலாம். சில பேர் சொல்வார்கள் அல்லவா, சிறுநீர் வர மாதிரி இருக்கு, ஆனா பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தா சிறுநீர் வரமாட்டேங்குதும்பாங்களே, இது ஏன் ஏற்படுகிறது என்பது மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சிறுநீரகத்தில் சுருக்கம் ஏற்படுகிற போது இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். நாயகம் சொன்னாங்க, தொழுகையை தொழுகுங்கள், நீங்கள் சிறுநீரையை மனத்தை அடக்கி கொண்டு தொழுகாதீர்கள் என்று. இதன் காரணமாக தான் சொல்லிக் கொடுத்தார்கள். மார்க்கம் சொல்கிறது, நாயகம் காட்டித்தரக்கூடிய முதல் வழிமுறை சிறுநீரை அடக்கி கொண்டு தொழாதீர்கள். அதே போல் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் மறைவான இடத்தில் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். அடுத்தவர்கள் அவனுடைய மறைவிடத்தை, தன்னுடைய மறைவிடத்தை பார்க்காத வண்ணம் இருந்து அவர் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற அற்புதமான வழிமுறையை பெருமானார் கற்றுத்தருகிறார்கள். முகைரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பிரயாணத்தில் இருந்தோம். பெருமானாருக்கு சுய தேவை கழிக்க வேண்டிய சூழல் உருவானது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு வெகு தூரம் சென்றார்கள். கண்களுக்கு தெரியாத அளவுக்கு தூரமா போய் தன் சுய தேவையை நிறைவு செய்துவிட்டு திரும்பினார்கள் என்று முகைரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு குராத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நாயகத்தோடு பயணப்பட்டேன். ஒரு பயணத்தில் பெருமானாருக்கு சுய தேவை கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வெகு தூரமாய் சென்றார்கள். சென்று சிறுநீர் கழித்துவிட்டு தங்கள் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு திரும்பினார்கள் என்று பெருமானாரை குறித்து சஹாபிகள் சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அழகிய பண்பாடு, நாகரிகம், பெருமானாருடைய சுன்னத். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் மறைவான இடத்தில் கழிக்க வேண்டும், அடுத்தவர்கள் பார்க்கிற வண்ணம் கழிக்க கூடாது. அதிலும் ஹதீஸில் இப்படி வருகிறது, பொது இடங்களிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம், தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம், மரம் போன்ற மக்களுக்கு நிழல் தரக்கூடிய வஸ்துக்களின் கீழ் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள். இப்படிப்பட்ட இடங்களில் கழிக்கிற போது அல்லாஹ்வுடைய சாபம் என்பது ஏற்படும் என்று ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷரியத்தில் ஒரு விஷயம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய தொப்புள் இருந்து முட்டிக்கால் வரை மறைக்க வேண்டும், கட்டாயம் மறைக்க வேண்டும். இவைகள் மறைவிடம் என்று சொல்லப்படும். அந்த மறைவிடத்தை அடுத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையும் வெளிக்காட்டிவிடக் கூடாது. அவற்றை மறைப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை. அந்த கடமையை செய்ய தவறுகிற போது நாம் குற்றவாளியாக ஆகுவோம் என்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும். அதே போல் சிறுநீரை கழிக்கும் போது பேண வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்குமுறை, அடுத்தவர்களிடத்துல பேசக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்ருஜுர் ரஜுலானி யதுரிபானில் காயித காஷிஃபைனி அன் அவ்ரதிஹிமா யதஹத்தஸானி ஃபஇன்னல்லாஹ யம்குது அலா தாலிக். இரண்டு மனிதர்கள் வெளியேறுகிறார்கள். தங்கள் சுய தேவையை கழிப்பதற்காக, நிறைவு செய்வதற்காக போறாங்க. போய்கொண்டிருக்கிற போது இருவரும் நடுவில் எந்த திரையும் இல்லாமல்
இருவரும் அமர்ந்து தங்களுடைய சுய தேவையை சிறுநீரோ மலத்தையோ அவர்கள் கழிக்கிறார்கள், இருவரும் பேசிக்கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்களின் மீது அல்லாஹ் கடுமையான முறையில் கோபம் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சிறுநீர் கழிக்கும் போது இருக்கட்டும் அல்லது பாத்ரூம்குள் கழிவறையில் அமர்ந்து கொண்டு பேசுவது என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. உள்ளுக்குள் அமர்ந்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு உத்தரவு போடுவாரு, அதை செய் இதை செய்ய, சீக்கிரம் நான் வந்துறேன்பாரு. ஏன் சில பேர் பாத்ரூமில் அமர்ந்து கொண்டு போன் பேசக்கூடிய சூழ்நிலை கூட பார்க்கலாம். சிறுநீர் கழித்து கொண்டு இந்த பக்கம் ஒருத்தர் சிறுநீர் கழித்து கொண்டிருப்பார், அந்த பக்கம் ஒருத்தர் சிறுநீர் கழித்து கொண்டிருப்பார். என்ன இப்பதான் மாப்பிள்ளை எப்ப வந்த, எப்ப இப்படி இருக்கேன்னு சொல்லி இன்னும் நலம் விசாரிக்கிற இடத்தை போல விசாரித்து கொண்டிருப்பார்கள். கழிப்பிடம் என்பது, கழிவறை என்பது நம் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடமே ஒழிய அது பேசுவதற்கான, நலம் விசாரிப்பதற்கான, நம்முடைய துக்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கான இடம் அல்ல. மார்க்கம் அதை கடுமையாய் கண்டிக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும். எந்த அளவுக்கு பெருமானார் இந்த விஷயத்தில் பேணுதலோடு இருந்தார்கள்னா, ஒரு சமயம் பெருமானார் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் அந்த பக்கம் கடந்து செல்கிற போது நாயகத்திற்கு சலாம் சொல்கிறார். பெருமானார் எந்த பதிலும் சொல்லல, சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு வந்து பதில் சலாம் சொன்னாங்க. ஃபுகஹாக்கள் இதன் கீழ் எழுதுகிறார்கள், சிறுநீர் கழிக்கும் போது கொட்டாவி நமக்கு வருது, நாம் யாரிடத்திலும் பேசல, கொட்டாவி வருகிறது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடாது. தும்மல் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடாது. காரணம், அவைகளெல்லாம் திக்ரை சொல்லக்கூடிய இடங்கள் அவைகள் அல்ல. எனவே அந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் சிறுநீரின் கழிக்கிற போது நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான, கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சிறுநீர் கழித்த பின் நல்ல முறையில் சுத்தம் செய்வோமா என்று பார்க்கணும். சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்யாமல் வந்தோமையானால் மருத்துவ ரீதியும் விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்லுகிறாங்க, கடுமையான பாதிப்பு, நோய்வாய்ப்படுவார், வியாதிகள் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்றாங்க. அதே சமயம் மறு உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சிறுநீர் கழிக்கிறார், துப்புரவு செய்யல, அப்படியே ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுதாருன்னா அந்த ஒழு கூடாது, அந்த தொழுகை கூடாது. நாயகம் ஒரு 2 பேருடைய கபரை கடந்து சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேருமே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன் வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா? ஒருவர் கோல் செய்து சொல்லி இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருந்தார், இன்னொருவர் அவர் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீரை கழித்ததற்கு பின்பு சரியான முறையில் துப்புரவு செய்ய மாட்டார். சரியான முறையில் துப்புரவு செய்யாததினால் அவர் கபருக்கடியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் எச்சரிக்கை செய்தார்கள் என்கிற ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னாங்க, அக்ஸரு அஸாபில் கப்ரி மினல் பவுல், சிறுநீரின் காரணமாகத்தான் பெரும்பான்மையான கபரினுடைய வேதனை என்பது இருக்கிறது. எனவே அந்த விஷயத்தில் கவனத்தோடு இருங்கள் என்று நாயகம் கற்றுத்தரக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருந்து பெருமானார் எப்படி வழிமுறை காட்டி தந்தார்களோ அந்த சுன்னத்துகளை கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.